ඉදිරි දිනවල ඕනෑම මොහොතක තවත් මෙවැනිම ගැටුම් ඇතිවීමේ අවදානමක් තිබෙනවාය කියන එක අපි ஆண்டுවට අනුතුරු ඇඟවීමක් කරනවා. வரும் நாட்களில் எந்த நேரத்திலும் இன்னும் ஒரு சிறைச்சாலை கலவரம் வரலாம். சில நாட்களுக்கு முன்னர் உதயகம்மன் பில வெளியிட்ட இந்த எச்சரிக்கை இன்று இலங்கையின் சிறைச்சாலைகளிலிருந்து வெளிவரும் அதிர்ச்சியான செய்திகளின் பின்னணியில் மீண்டும் பேசு பொருளாகியுள்ளது. ஒரு எச்சரிக்கை வெறும் அரசியல் கூற்றாக கடந்து செல்ல வேண்டிய ஒன்று. ஆனால் அதற்கு பின்னர் நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இடம்பெறத் தொடங்கினால் மக்கள் கேள்வி கேட்பது இயல்பானதே. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இலங்கையின் பல சிறைச்சாலைகளில் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேகசின் சிறைச்சாலை சம்பவத்தில் ஒரு கைதி உயிரிழந்து 11 பேர் காயமடைந்துள்ளனர். குறிப்பிட்ட சிறைச்சாலையில் 2 கைதிகள் உயிரிழந்து மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். அதேவேளை பல்லன்சேனை சிறைச்சாலையிலும் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவை தனித்தனி சம்பவங்களா அல்லது ஒரே பிரச்சனையின் வெவ்வேறு வெளிப்பாடுகளா? நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவங்களுக்கு பின்னர் பாராளுமன்றத்திலும் இந்த விடயம் தீவிரமான அரசியல் விவாதத்தை உருவாக்கியது. எதிர்க்கட்சி உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சிறைச்சாலைகளில் நிலவும் கடுமையான இடப்பற்றாக்குறை மற்றும் அடிப்படை வசதிகள் பற்றாக்குறை நீண்ட காலத்தில் மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக உருவெடுத்து ஒரு கட்டத்தில் அறகலைய மாறும் என்ற கருத்தை முன்வைத்தார். அதுவும் சமூகத்தில் ஒரு சந்தேகத்தை உருவாக்கியிருக்கிறது. ආණ්ඩුවක් විදිහකට මැදිහත් වෙන්නේ නැත්නම් ඒ ජනතාව පාට බහිනවා. ඒක නවත්තන්න බෑ. ඒක ඔබ දන්නවා මට වඩා හොඳට. மறுபுறம் அதே நாளில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க ஊழல் லஞ்சத்திற்கும் எதிராகவும் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகத்திற்கு எதிராகவும் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு எதிரான எதிர்வினையாகவே இந்த சிறைச்சாலை சம்பவங்களை பார்க்க வேண்டும் என்ற அரசியல் மதிப்பீட்டை முன்வைத்தார். அதேவேளை அதிகப்படியான கைதிகள், போதைப் பொருள் வலையமைப்புகள், பாதாள உலக தொடர்புகள், சிறை நிர்வாகத்தின் சவால்கள், பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் நீண்டகால நீதிமன்ற நடைமுறை தாமதங்கள் இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ள பிரச்சனைகளாக பார்க்கப்பட வேண்டும். இந்த பின்னணியில் தான் சிறைச்சாலைகள் திணைக்களம் அனைத்து சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு முப்படைகள் மற்றும் போலீசாருக்கு இன்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சிறைச்சாலை சம்பவங்கள் ஏதோ ஒரு திட்டத்தின் பிரகாரம் இடம்பெறுகின்றன என்பது புலப்படுகிறது. அது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்று தெரிவித்துள்ளார். இந்த கூற்று மிகவும் தீவிரமானது. உண்மையில் ஏதேனும் திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகள் இருந்தால் அதன் பின்னணியில் யார் உள்ளனர்? அதன் நோக்கம் என்ன? போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக வலையமைப்புகளுக்கு இதனுடன் தொடர்புகள் உள்ளதா? அல்லது சிறைச்சாலை அமைப்பின் நீண்டகால நிர்வாக குறைபாடுகளே இந்த வெடிப்புகளுக்கு காரணமா? இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும். எனவே இன்றைய அரசியல் கேள்வி அடுத்த சிறைச்சாலை கலவரம் எப்போது என்பதாக இருக்கக்கூடாது. அடுத்த கலவரம் ஏற்படாத வகையில் சிறைச்சாலை அமைப்பை எவ்வாறு சீர்திருத்தப் போகிறோம் என்பதே உண்மையான கேள்வியாக இருக்க வேண்டும். அரசாங்கம் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்திற்கு எதிரான போராட்டத்தை தொடர வேண்டும். அதே நேரத்தில் சிறைச்சாலை நெரிசல், அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, மறுவாழ்வு மற்றும் நீதித்துறை தாமதம் போன்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும். இவ்வளவு காலமும் அதிகார மையங்களோடும் பாதாள அரசோடும் தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகள், அதிகாரிகள், வியாபாரிகள் சட்டத்திற்கு முன் விசாரணைகளுக்காக கொண்டுவரப்படும் போது எவ்வாறெல்லாம் அவர்கள் எதிர்வினையாற்றுவார்கள் என்ற கோணத்திலும் நாட்டு மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சியையும் பாதுகாக்கும் வண்ணமும் ஆட்சியாளர்கள் செயற்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு.